இங்க ஒரு பொண்ணு ரொம்ப வெள்ளைய பாக்குறதுக்கே வினோதமா பிறந்திருக்கா. சோ அவள அந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணி விரட்டி அடிச்சிடறாங்க. இதனால அவளை பெத்த அப்பா அம்மாவே அவளை வெளியில போக விடாம வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல வெறுத்து போனவ ஒரு நாள் அவங்க வீட்டை விட்டே ஓடிடுறா. போற வழியில பசியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்ப அந்த பக்கமா போன ஒருத்தன் இவளை பாவம் பார்த்து வீட்டுக்கு தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்தவன் அவன் நடத்திட்டு இருக்கிற ஹோட்டல்லே அவளை தங்க வைக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் அவ கூட பழகுனதுல அவளே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறான். வாழ்க்கையிலே முத ஒருத்தன் இவகிட்ட பாசமா நடந்துக்கிறது அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே நல்லா போயிட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு அவசரமா வேற ஒரு ஊருக்கு போற வேலை இருக்கிறதுனால அந்த ஹோட்டல்லே அவளை விட்டுட்டு ஊருக்கு போயிடுறான். போனவன் ரொம்ப மாசம் ஆகியும் வராதனால இவளே அவனை தேடி அந்த ஊருக்கு போயிடுறா. போய் பார்த்தா அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு மாசமா இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்ததுமே மனசுடைஞ்சு போயிடுறா. என்ன இவ ரொம்ப வெள்ளையா இருக்கிறதுனாலதான் இவளை ஒதுக்கிட்டானு நினைச்சு கோவம் வந்து அவளுக்கு அவளே வெறுத்து போயிடுறா. அந்த வெறுப்புல அவளோட உடம்புல இருக்கிற தோலை அவளே கிழிச்சுக்கிட்டு அந்த ஹோட்டல்லே இறந்து போயிடுறா. இப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஹோட்டல்ல ரெனோவேட் பண்ணிட்டு திறக்கறாங்க. அப்ப அங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு ரூமுக்குள்ள யாரோ அழுவர சத்தம் கேக்குதுன்னு எட்டி பாக்குறா. எவ்வளவு பார்த்தாலுமே உள்ள யாரு இருக்கானே பார்க்க முடியல. சரின்னு திரும்ப போயிடுறா. அப்ப அந்த ரூமோட கதவு தன்னால திறக்குது. பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணு தான் இப்ப அந்த ஹோட்டல்லயே ஆவியா சுத்திட்டு இருக்கா. ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா இவளை விட்டுட்டு போனவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஒரு ரிங்க வாங்கிட்டு பாசமா கிளம்புறான். அப்பன்னு பார்த்து ஒரு கார் இடிச்சு அங்கேயே மயக்கம் போட்டுறான். அதுல அவனுக்கு பழசு சுத்தமா மறந்து போயிடுது. அது தெரியாம அவனோட அப்பா அம்மா இவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. உடனே அவளை தேடி அந்த ஹோட்டலுக்கு வரான். வந்து பார்த்தா அவ ஒரு எலும்பு கூட செதஞ்சு கிடக்குறா. அதை பார்த்து அவனால தாங்க முடியாம கத்தி அழுகுறான். அதுக்கப்புறம் அந்த உடம்ப அங்கிருந்து எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல பாதுகாப்பா புதைச்சு வைக்கிறான். கிளைமேக்ஸ்ல அவளை புதைச்ச இடத்துல இருந்து அவளை எடுத்து அவளுக்குன்னு வாங்கின அந்த ரிங்க அவகிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளோட ஆத்மா சாந்தி அடையுது.